எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிப்ரெஷன் பே ஆஃப் பெங்காலில் உருவாகிருக்கு அப்படிங்கிறத வந்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மண்டே அன்னைக்கு உருவாகியிருக்கு. அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு இது வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆந்திர பிரதேஷில் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அது வந்து என்றைக்குன்னா டியூஸ்டே மிட் நைட் வந்து அது கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அங்கேருந்து ஒடிசாவுக்கு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வந்து சீசனோட ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்டார்ம் இதுதான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 420 கிலோமீட்டர் வந்து ஈஸ்டில் சென்னையிலேருந்து தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டு அந்த இதில் வந்து ஸ்பீடில் 15 கிலோமீட்டர் அந்த ஹவருக்கு வந்து இது வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இயர் சைக்ளோனிக் அந்த ஸ்டார்மாக வந்து மாறும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபால் இருக்கும்போது வந்து விண்டோட ஸ்பீடு வந்து 90 to 100 கிலோமீட்டர் பர் ஹவரு. அப்புறம் அந்த வந்து இல்லாட்டி 1 to 110 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது காக்கிநாடா, கோனாசீமா, அப்புறம் வெஸ்ட் கோதாவரி, அந்த மாதிரி வந்து எலுரு, அப்புறம் ஈஸ்ட் கோதாவரி, அதெல்லாம் ஹை அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஏதோ ஒன்று அப்படின்னா வந்து அந்த டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆந்திரா வந்து அதாவது ரெட் அண்ட் ஆரஞ்ச் அலர்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கிற நிலையில் 23 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இந்த ஒடிசா நெய்பரிங் கண்ட்ரி ஸ்டேட் ஒடிஷாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது அங்கேயும் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் விண்ட்ஸு. நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இன்க்ளூடிங் சென்னையுமே வந்து கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் ஒடிசாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 3000 பீப்புளை வந்து வல்னரபிள் ஏரியாஸு அங்கேருந்து வந்து இவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அங்கேருந்து வந்து வேறு இடத்துக்கு அவங்கள வந்து மாற்றியிருக்காங்க. இந்த ஸ்டார்ம் வந்து நம்மளுக்கு சதர்ன் ஏரியாவில் வந்து இது ட்ரிகர் பண்ணி விட்டுருந்தாலும் புவனேஸ்வர் அப்புறம் வந்து ஒரு சில ஏரியாக்கள்லாம் அது இருக்கிறவங்கள வந்து இடத்த வந்து மாற்றி விட்டுருக்காங்க. 3000 பேர்த்தில் 1496 பேர் வந்து விமன் இருக்காங்க. அவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. டியூஸ்டே அன்றைக்கி ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் வரும். அதான் 12 சென்டிமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் 24 ஹவர்ஸில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து சென்னை அண்டு வேறு அதர் டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் வந்து எல்லோ அலர்ட் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருந்திருக்கு. ரெயின் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹெவி டு இது வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சென்னைக்கு அப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அந்த ராணிப்பேட், தேனி, தென்காசினி ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து அதாவது 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த ஸ்டார்ம் வந்து நார்த் வெஸ்ட்டு அந்த இதில் வந்து 420 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலேருந்து இருந்த ஈஸ்டில் இருந்த நிலையில் 12 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து நகர்ந்து மண்டே ஈவினிங் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எக்ஸ்பர்ட் வந்து பண்ணினது வந்து என்னென்னா ஆந்திர பிரதேஷில் இது வந்து லேண்ட்ஃபால், அதாவது வந்து டிப்ரெஷன் வந்து இங்கே இது வந்து கரையை கடக்கும். மச்சிலிப்பட்டினம் அப்புறம் காக்கிநாடா அந்த இடத்துக்கிட்ட வந்து அது கடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டியூஸ்டே ஈவினிங்கோ இல்லாட்டி டியூஸ்டே நைட்டோ வந்து இது கரையை கடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து மக்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்டர் வந்து சேஃப் பிளேஸில் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து திருவள்ளூருக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இது ஆந்திர பிரதேஷ் பார்டர் அப்படிங்கிறனால வந்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டியூஸ்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது வந்து சிட்டி அப்புறம் சப்பர்பன் அந்த இதிலலாம் வந்து சில இடங்களில் மாட்ரேட்டாகவும் சில இடங்களில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். தண்டர் ஸ்டார்ம்ஸும் லைட்னிங்கும் இருக்கும் சம் ஏரியாஸில் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
அதாவது அக்டோபர் 29லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது மாட்ரேட் ரெயின்லேருந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து புதுச்சேரி, காரைக்காலில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே அன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து சிட்டி வந்து லைட்டு வந்து அந்த இது ஐஎம்டி சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதாவது லைட்டாக தான் மழை வந்திருக்கு, ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டென்ஸாக அந்த இது வந்து ஸ்டார்ம் அப்படியே தான் வந்து இருந்திருக்கு, அந்த கோஸ்ட்லேயே தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 5:30 மணிக்கு வந்து டில் 5:30 PM நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அங்கெல்லாம் வந்து 7.8 மில்லிமீட்டர்லேருந்து 8 மில்லிமீட்டர் வரைக்கும் ரெயின்ஃபால் இருந்திருக்கு. வ்ளாகர் ஜான் அப்படிங்கிறவர், பிரதீப் ஜான் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ளசன்ட் டேஸ் அப்படின்னு வந்து சென்னையில் இந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆன்லைன் போஸ்ட்டில் அதை சொல்லியிருக்காரு. அதாவது மோர் பிளேசஸ் வந்து இது வரைக்கும் வந்து மோஸ்ட் பிளேசஸ் வந்து 10 mm வரைக்கும் வந்து மழை வந்து பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங்கோ இல்லாட்டி நூனோ வந்து மழை நின்றுடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்நேரம் வந்து காக்கிநாடா இந்த இதில் வந்து கரையை வந்து கடந்துகிட்ருக்கும். அது மிட் நைட்டில் வந்து கடந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம ரெய்னி சீசனில் வந்து ப்ரிகாஷ்னரி மெஷர் எடுத்துக்கிட்டு சேஃப்டியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. நம்ம சும்மா வெளியிலலாம் அலையிறதுலாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். முடிஞ்சால் அனிமல்ஸுக்கெலாம் ஷெல்டர் ஏதாவது கொடுக்கணும், உதவி பண்ணலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.